தசரதரின் தோள்கள் தினவு கொண்டன. ஆனால் ஆட்சி ஏழை காக்கும் வயல் போல் இருந்தது. தசரத சக்கரவர்த்தியோட ஆட்சியை பத்தி கம்பர் வர்ணிச்சுக்கிட்டே வர்றார். போன பாட்டுல தசரதரோட வெற்றி சக்கரம் எப்படி சூரியனை போல உலகெங்கும் பரவி உயிர்களை எல்லாம் காத்ததுன்னு பார்த்தோம். சரி, அப்பேற்பட்ட வலிமையான, யாருமே எதிர்க்க முடியாத ஒரு மன்னன் இருக்கிற நாட்டுல என்ன நடக்கும்? பகைங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடுமே. அப்போ அந்த மன்னனோட நிலைமை எப்படி இருக்கும்? அவரோட மகா பராக்கிரமமான தோள்கள் சும்மா இருக்குமா? அதைத்தான் இந்த அடுத்த பாட்டுல கம்பர் ஒரு அற்புதமான உவமையோட சொல்றாரு. எய் என எழு பகை எங்கும் இன்மையால் மொய்பொறா தினவு உருமுழவுத் தோழினான். வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய் எனக் காத்து இனிது அரசு செய்கின்றான். அப்பாடா, என்ன ஒரு பாட்டு! கம்பனோட வார்த்தை ஜாலத்தை பாருங்க. முதல் வரி எய் என எழு பகை எங்கும் இன்மையால். இதுல அந்த எய்ங்கிற வார்த்தை இருக்கே, அதுதான் அழகு. எய்னா அம்பு விடுன்னு அர்த்தம். அதாவது அம்பு விடுன்னு கட்டளை போட்ட உடனே அம்பு எவ்வளவு வேகமா கிளம்புமோ அவ்வளவு வேகமா புறப்படக்கூடிய பகை. இல்லைன்னா அம்பை எய்தா எப்படி பாய்ஞ்சு போகுமோ அப்படி வேகமா பரவக்கூடிய பகை. அப்பேற்பட்ட பகை கூட எங்கேயுமே இல்லையாம். எங்கும் இன்மையால் நாடு பூராவும் எங்க தேடினாலும் பகைங்கிற நிழல் கூட படலையாம். தசரதரோட ஆட்சியும் அவருடைய வலிமையும் அப்படி. அடுத்த வரி மொய் பொறா தினவு உரு முழவு தோழினான். பகை இல்லேனா போர் இல்லையே. மொய் பொறா, மொய்னா போர், சண்டை. போரை பொறுத்துக்க முடியாத, அதாவது போரே கிடைக்காத, தினவு உரு தினவு எடுத்த, அதாவது சும்மா இருந்தா கை காலுக்கெல்லாம் ஒரு தினவு வருமே அது மாதிரி. எப்பேற்பட்ட தோள்கள்! முழவு தோழினான். முழவுனா மத்தளம். மத்தளம் மாதிரி திரண்ட வலிமையான தோள்கள் உடையவன் அந்த தசரதன். போர் கிடைக்காததால அந்த வீரத் தோள்கள் தினவு எடுத்துச்சான். என்ன ஒரு சித்திரம் பாருங்க! ஒரு வீரனுக்கு போர் கிடைக்கலன்னா அவனுடைய ஆயுதமும் தோள்களும் சும்மா இருக்க முடியாம துடிக்குமே. அதை கம்பர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர்றார். சரி, அப்போ அவர் என்ன செஞ்சார்? போர் செய்ய தோள் தினவெடுத்தா யாராவது கூட சண்டை போட ஆள் தேடுவாரா? இல்லைங்க. அங்கேதான் தசரதரோட மாண்பு வெளிப்படுது. அடுத்த 2 வரிகள் வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய் எனக் காத்து இனிது அரசு செய்கின்றான். வையகம் முழுவதும், இந்த உலகம் பூராவையும், தன் ராஜ்யம் முழுவதையும் எப்படி காத்தார் தெரியுமா? வரிஞன் ஓம்பும் ஓர் செய் என. வரிஞன்னா யாரு? ஏழை. அவங்கிட்டே சொத்து சுகம்னு பெருசா எதுவுமே இருக்காது. அவனுக்கு ஒரே ஒரு வயல் இருக்கும்னு வைங்க. அந்த ஒரு வயல்தான் அவனுக்கு எல்லாம். அதை அவன் எப்படி பாதுகாப்பான்? கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த பூச்சியோ புழுவோ ஆடோ மாடோ வந்துடக்கூடாதுன்னு அதையே கதியா கிடந்து பாதுகாப்பான் பாருங்க. அது மாதிரி தசரத சக்கரவர்த்தி தன்னோட பிரம்மாண்டமான ராஜ்யத்தை, அத்தனை மக்களையும், அந்த ஒரு ஏழை தன்னோட ஒரே ஒரு வயலை காக்கிற மாதிரி அப்படி அவ்வளவு கவனமா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு பொறுப்பா காத்து பாதுகாத்து இனிது அரசு செய்கின்றான். இனிமையா சந்தோஷமா மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அடேயப்பா, கம்பன் என்ன ஒரு உவமை சொல்லி இருக்கான் பாருங்க. ஒரு பக்கம் போர் கிடைக்காததால தினவெடுக்கும் மகாவீரனோட தோள்கள், இன்னொரு பக்கம் தன்னோட ஒரே ஒரு வயலை கண்ணுக்குள்ள வச்சு காக்கும் ஒரு ஏழையோட அக்கறை. இந்த 2ஐயும் சேர்த்து தசரதரோட ஆட்சியை சொல்றார். வலிமையில சிங்கம், பாதுகாப்பதில ஏழை தகப்பன். தன்னோட மக்களுக்காக அவர் எவ்வளவு அர்ப்பணிப்போட இருந்தாருங்கிறது இந்த ஒரு உவமையில அப்படியே வெளிப்படுது இல்லையா? தசரதரோட ஆட்சி வெறும் அதிகாரம் செலுத்துறதா இல்லாம, ஒரு தந்தை தன்னோட பிள்ளைகளை காப்பது போல, ஒரு ஏழை தன் ஜீவாதாரத்தை காப்பது போல, அப்படி ஒரு அன்பான அக்கறையான ஆட்சியா இருந்ததுன்னு கம்பர் இந்த ஒரு பாட்டுல நமக்கு உணர்த்தி போறாரு. என்ன ஒரு மகத்தான கவிஞன்! அற்புதம்! கம்பனின் கவி வரிகளில் தசரதரின் வீரமும் அவர் தன் மக்களை காத்த கருணையும் இணைந்தே ஜொலிக்கிறது.